பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்து இந்த நாட்களில் நாம் பழைய ஏற்பாட்டிலே நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் பஸ்கா பலியும் இயேசு கிறிஸ்துவும் என்றதான தலைப்பிலே நாம் நேற்றைய தினத்திலே அந்த பஸ்காவுடைய ஆட்டினுடைய ரத்தத்தை என்ன செய்வார்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட பஸ்காவின் மாமிசமும் கிறிஸ்துவின் சரீரமும் என்றதான தலைப்பிலே நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அதை எப்படி புசிக்க வேண்டும் என்று சொல்லி. அதை அதன் சரீரம் அந்த பஸ்கா ஆட்டினுடைய அந்த பஸ்காடு அடிக்கப்படுகிறது. ஆபீப் மாதம் 14ஆம் தேதி மாலை வேளையிலே அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்படுகிறது. அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் வீட்டின் நிலைக்கால்களே தெளிக்கப்பட்டது, பூசப்படுகிறது. இப்போ அந்த ஆட்டினுடைய மாமிசத்தை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதை முழுவதுமாக நெருப்பிலே சுட்டு அது தண்ணீர் அவிக்கக்கூடாது. அது நெருப்பினாலே முழுவதுமாக சுட்டு அதை புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். புளிப்பில்லாத அப்பம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த புளிப்பில்லாத அப்பத்தை எபிரேய பாஷையிலே மாட்ஸா என்று சொல்லி சொல்லுவார்கள். மாட்ஸா என்று சொன்னால் அதில் புளிப்பில்லாத அப்பம் என்று சொல்லி அர்த்தம். இந்த மாட்ஸா எப்படி இருக்கும் என்று சொன்னால், அன்பார்ந்த பிள்ளைகளே, அது நெருப்பினாலே சுடப்பட்டிருக்கும். அந்த அப்பம் நெருப்பினாலே சுடப்பட்டிருக்கும். அந்த சுடப்பட்டதான தழும்புகள் அதில் இருக்கும். அதில் அந்த அப்பத்தில் நடுவில் சின்ன சின்ன துளைகள் இடப்பட்டிருக்கும். அதில் புளிப்பிள்ளை, அது நெருப்பினாலே சுடப்பட்டிருக்கிறது. அதாவது சுடப்பட்ட அந்த தழும்புகள் இருக்கிறது. அதில் ஓட்டைகள், சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிறது, துவாரங்கள் இருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்போ இலங்கை தேசத்தில் மிக மிக ஒரு ஃபேமஸான பிரபலமான ஒரு பிஸ்கெட் ஒன்று இருக்குது. இது பேர் க்ரீம் கிராக்கர். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அம்மா விளங்குதா? அது ரைட், இது விளங்குதா? ரைட், இது நீங்கள் பாருங்கள். இதை நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீம் கிராக்கர் இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடையிடையிலே இதில் அந்த தழும்புகள், நெருப்பில் சுடப்பட்டதான தழும்புகள் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. சும்மா சாதாரணமாக இருக்கும். சரி, கொஞ்சம் லைட்டான கசப்பு இருக்கும் அதில். இதில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன ஓட்டைகள் இதில் இருக்குது. கிட்ட நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இது இலங்கையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிஸ்கெட். இது இந்தியாவில் இப்படிப்பட்ட பிஸ்கெட் இருக்கான்னு எனக்கு தெரியல. இதில் எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. லைட்டான கசப்பு ஒன்று இருக்கும். ஒரு பேப்பரை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதாவது ஒரு பிளாஸ்டிக் பாலித்தீனை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அப்போது இது கசப்பாக இருக்கும். இதில் சின்ன சின்ன துளைகள் இருக்கிறது. நெருப்பில் சுடப்பட்ட அந்த காயங்கள் இதில் இருக்குது. ஸோ இதை விட கொஞ்சம் பெருசாக, ஒரு 2-3 மடங்கு பெருசாக இருக்கக்கூடியதான் யூதர்கள் உபயோகிக்கக்கூடிய பஸ்கா அந்த விருந்தில் உபயோகிக்கக்கூடிய அந்த பிரெட்டு, மாட்ஸா என்கிறதான புளிப்பில்லாத அப்பம். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் பாருங்கள், இப்படிப்பட்ட புளிப்பில்லாத அப்பத்தோடு அவர்கள் கசப்பான கீரையை சேர்த்து தான் அந்த பஸ்காவின் மாமிசத்தை புசிக்க வேண்டும். அன்பார்ந்த பிள்ளைகளே, இதில் 15 படிநிலைகள் இருக்குது. இதை குறித்து போன வருஷத்தில் நாம் இந்த லென்த்து காலத்தில் நாம் தியானித்தோம். எனவே அதை குறித்து மீண்டுமாக அதே காரியங்களை நாம் பார்க்க தேவையில்லை. இதை குறித்து மட்டும் நாம் சுருக்கமாக தியானிப்போம். இந்த மாட்ஸா என்கிறதான இந்த அப்பத்தில் 3 காரியங்கள் இருக்குது. இது அப்படியே நாம் ஆண்டவராகிய இயேசுடைய சரீரத்திற்கு நாம் வருவோம் என்று சொல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோடு கூட பஸ்கா விருந்து யாசரிக்கும் பொழுது அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுக்கிறார். எந்த அப்பத்தை? மாட்ஸா என்கிறதான அந்த அப்பத்தை, புளிப்பில்லாத அப்பத்தை, சுடப்பட்ட காயங்கள் உள்ள அப்பத்தை, சின்ன சின்ன துவாரங்கள் இடப்பட்ட அந்த அப்பத்தை அவர் எடுத்து சொல்லுகிறார், தன்னுடைய சீஷர்களுக்கு பிட்டு கொடுக்கிறார். இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் என்ன? அன்று பஸ்காவிலே நீங்கள் புசித்ததான புளிப்பில்லாத அப்பம் நான் தான். அன்று பஸ்காவிலே நீங்கள் புசித்ததான அந்த ஆட்டினுடைய மாமிசம் என்னுடைய சரீரம்தான், நான் தான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பஸ்காவின் ஆட்டோடும் அந்த ஆட்டுடைய இறைச்சியோடும் அந்த புளிப்பில்லாத அப்பத்தோடும் தன் சரீரத்தை ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம்.
அன்பான என்னுடைய பிள்ளைகளே, இந்த அப்பத்தில் புளிப்பில்லை. ஆண்டவராகிய இயேசுக்குள்ளே பாவம் இல்லை. இந்த புளிப்பு பாவத்திற்கு அடையாளமா இருக்கிறது. இந்த அப்பம் புளிப்பில்லாதது. ஆண்டவராகிய இயேசு பாவம் இல்லாதவர். அவரிடத்துல சொல்லுகிறார், எனக்குள் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் பரிசுத்தமான தேவன், அவர் பாவம் இல்லாத தேவன். அவர் உங்களுக்காக எனக்காக அவர் அடிக்கப்பட்டார். எனவேதான் அவர் சொல்லுகிறார், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொல்லி பஸ்கா விருந்திலே அவர்கள் உண்கிறதான அந்த புளிப்பில்லாத அப்பத்தை எடுத்து அவர் காட்டுகிறார். அந்த அப்பத்தில் எப்படி புளிப்பில்லையோ எனக்குள்ளே பாவம் இல்லை. பாவம் இல்லாத என்னுடைய சரீரம் இந்த அப்பத்தை போல உங்களுக்காய் பிற்கப்பட போகிறது என்று சொல்லி அவர் சொன்னார். இரண்டாவதாக, அந்த அப்பத்திலே அந்த மாட்சா என்கிறதான அந்த பிரெட்டில் நெருப்பினால் சுடப்பட்ட காயங்கள் இருக்கும். இந்த என்னுடைய சரீரம் உங்களுக்காய் பிற்கப்படப்போவது மட்டுமல்ல, என்னுடைய சரீரம் உங்களுக்காய் காயங்களை ஏற்றுக்கொள்ள போகிறது. 5000க்கும் மேற்பட்ட காயங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே சிலுவை மரணத்தின் போது ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அவர்கள் நடத்தினதான ஆராய்ச்சி நமக்கு சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், இந்த அப்பத்தில் பாவம் இல்லை, இந்த அப்பத்தில் புளிப்பில்லை, அதே போல எனக்குள்ள பாவம் இல்லை. இந்த அப்பம் நெருப்பிலே சுடப்பட்ட காயங்களோடு இருக்கிறது. என் சரீரம் உங்களுக்காய் சிலுவையிலே காயங்களை ஏற்றுக்கொள்ள போகிறது என்று சொல்லுகிறார். அந்த அப்பத்தில் மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது, அந்த மாட்சா என்கிற அப்பத்தில் துளைகள் இடப்பட்டிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஈட்டினாலே குத்தப்பட்டார். தன்னுடைய விழாவிலே வசனம் சொல்லுகிறது, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று சொல்லி அவரை ஆணிகளிலே கைகளிலும் கால் உருவ குத்தினார்கள், ஈட்டியிலே விழாவிலே குத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாட்சா என்கிற அப்பம் எப்படி தொலைகளோடு இருக்கிறதோ, குத்தப்பட்டதா இருக்கிறதோ, என்னுடைய சரீரமும் கூட உங்களுக்காய் குத்தப்பட போகிறது என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புளிப்பில்லாத அப்பத்தோடு நீங்கள் பஸ்காவை புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பஸ்காவுடைய அப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த காரியங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய காரியங்கள் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு பாருங்க. அந்த புளிப்பில்லாத அப்பம் ஒரு நிழல், கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இதற்குள்ளே புளிப்பில்லை, எனக்குள்ளே பாவம் இல்லை. இதற்குள்ளே காயங்கள் இருக்கிறது, நானும் உங்களுக்காய் காயப்பட போகிறேன். இதற்குள்ளே தொலைகள் இருக்கிறது, நானும் உங்களுக்காய் குத்தப்பட போகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என் சரீரம் என்று சொல்லி இந்த புளிப்பில்லாத அப்பத்தை ஆண்டவராகிய இயேசு தன் சரீரத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர். பரிசுத்தமான அவர் உங்களுக்காக எனக்காக காயப்பட்டார், குத்தப்பட்டார். எதற்காக? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக, உங்களையும் என்னையும் விடுதலையாக்குவதற்காக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த பிற்கப்பட்ட, குத்தப்பட்ட, காயப்பட்ட இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போமாக. ஆண்டவரே, எனக்காய் காயங்களை ஏற்றுக்கொண்டீரே, எனக்காய் உம்மை ஒப்பு கொடுத்தீரே. எதற்காக? அவர் மரித்து நம்மை பாவத்திலிருந்து உயிர்ப்பிக்கும்படியாக அவர் தன்னைத்தானே நமக்காக ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்த தேவனுக்கு நம்மை ஜீவபலியாக, ஆவிக்குரிய பலியாக நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். பிதாவே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த புளிப்பில்லாத அப்பம் உம்முடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, இன்னைக்கு நீர் எங்களோடு பேசி நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, ஆண்டவரே, எங்களுக்காய் பிற்கப்பட ஆண்டவரே பரிசுத்தமான நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தீரே. ஆண்டவரே, 10,000ங்களில் சிறந்தவர் ஆண்டவரே, பூரண அழகுள்ளவராகிய நீர் எங்களுக்காக ஆண்டவரே காயப்பட்டீரே. தகப்பனே, எங்களுக்காய் குத்தப்பட்டீரே. ஆண்டவரே, நீர் மரித்து எங்களை பாவத்திலிருந்து ஆண்டவரை விடுதலையாக்கினீரே. தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பாடுகளோடு எங்களை இணைத்துக் கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஆவிக்குரிய பலியாக எங்கள் அவயவங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர், நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே காயப்பட்ட உம்முடைய காயத்தினாலே தகப்பனே, காயங்களினாலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் தொட்டு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.